கஸ்தூரி, சினிமா நடிகை கஸ்தூரி, ஏற்கனவே பேசியாச்சு. ஆனால் இப்போ அவங்க ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தது வந்து செய்தி இல்லை, அது நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் செய்தி வந்துச்சு. ஆனால் அது முக்கியமான யாருமே சொல்லாத செய்தி இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து ஜாமீன் கேட்குறாங்க கோர்ட்டில். அப்போ ஜட்ஜு என்ன பண்ணுவார் தெரியுமா? போலீஸ் சைடு ப்ராசிக்யூஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போ யார் ஜாமீனுக்கு வந்தாலும் போலீஸ் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஜாமீனை எதிர்க்கிறோம், இவரை வெளியில் விடக்கூடாது, இவரை வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார், தடயங்களை அழித்து விடுவார். இது அப்படியே எழுதாத இது எல்லா கேஸ்லையும் ஜாமீனில் விடாதீங்க, ஜாமீனில் விடாதீங்கன்னு தான் போலீஸ் சொல்லணும். ஆனால் கஸ்தூரி ஜாமீன் வருது, நீதிபதி கேட்குறாரு, இவங்க எதிர்க்கத்தானப்பா செய்வாங்க. ஏன்னா இங்கேருந்து இப்போ தனி போலீஸ் பிரிவுன்னு சொல்லி படையின்னு உருவாக்குனாங்களே, அது அவங்கள பிடிக்கிறதுக்கு. அப்போ எவ்வளோ வன்மம் இருக்கும். அதனால் போய் ஹைதராபாத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்களே, அப்போ எவ்வளோ வன்மம் இருக்கும். அதனால் இவங்க ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்கன்ட்டு ஜட்ஜு கேட்குறாரு, என்ன போலீஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜட்ஜி அதிர்ந்து போய்விட்டார். எங்களுக்கு எந்தவித ஆப்ஜெக்ஷனும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, தாராளமாக அவர்களை ஜாமீனில் விடலாம்னு சொல்லலாம் போலீஸ். அப்போ போலீஸ்காரன் எதுக்கு தனிப்பட அமைச்சிங்க? எந்த இதுக்காக இங்கேருந்து ஹைதராபாடு போய் கைது பண்ணி தீவிரவாதிகள் கூட்டிகிட்டு வந்தீங்க? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிராமணர்கள் தனி கூட்டம் இனி போடவே கூடாது. ஒரு ஆளை 4 நாள் உள்ளே வச்சா தான் பயப்படுவாங்க. பிராமணர் கூட்டத்தில் போய் எவனும் நம்மளை தாக்கி பேசக்கூடாது. அதனால் பயமுறுத்துறதுக்கு பிடிச்ச 4 நாள் போடணுன்னு ஸ்டாலின் சொன்னதை போலீஸார் நிறைவேற்றிருக்காங்க. அப்படின்னா இந்த பிரச்சனையில் கஸ்தூரி இப்போ ஆதரவாக நம்ம பேசணுன்னு ஒரு சில பேர், என்ன சார் கஸ்தூரிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க? நான் கஸ்தூரிக்கு ஆதரவாக பேசுகிறேன், உங்களை மாதிரி ஆள் என்ன மாதிரி ஆள், ஒவ்வொரு உங்களுக்கும் ஆதரவாக தான் நான் பேசின வார்த்தைகள் எல்லோருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது தான். நான் எப்போதுமே சம்பந்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய படித்த பண்பானவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இந்த கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருந்தது அதை விட கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். படித்தவங்க நல்லவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்ட். அது கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வோம். அதுதான் எங்களுடையது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேலிக்கூத்து. நீதித்துறையும் இதுக்கு துணை போகுது. என்னென்னா, ஒரு வழக்கு இப்போ இந்த சவுக்கு சங்கர் பேசின வழக்கு, பெண் போலீஸை தப்பாக பேசுங்க, அந்த ஒரு வழக்குக்கு 13 எஃப்ஐஆர், 13 கேஸ் போடுறான். இங்கே ஒரு கேஸு, அங்கே ஒரு கேஸு, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு. எந்த ஜட்ஜுங்களாச்சும் கேட்குறாங்களா, ஏய் ஒரு குற்றத்துக்கு இத்தனை வழக்கை போட்டிருக்கீங்கன்னு எந்த ஜட்ஜாச்சும் கேட்குறாங்களா? கேளுங்க. மதுரை சென்னை ஹைகோர்ட்டை அந்த 13 கேஸுக்கும் பெயில் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே கீழ்கோர்ட்டு பெயில் கொடுக்குறான், அவங்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. கடைசி சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது தான் கேட்டான், இந்த ஒரு இதுக்கு எத்தனை வழக்கையாக போட்டீங்க? 13 ஸ்டே பண்ணு. சுப்ரீம் கோர்ட்டு தான் சட்டத்தை வந்து கரெக்டாக சொன்னான். இங்கே கோமாளித்தனம் இப்போ இவங்க மேலேயே 4-5 கேஸு. அப்போ அதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்ல. WGO பேரிட்டி அப்படின்னு வந்து சட்டத்தில் ஒன்று இருக்குது, இரட்டை தண்டனை ஒரு குற்றத்துக்கு, அது செல்லாதுன்னு இருக்குது. எந்த நீதிமதியாவது எந்த நீதிமன்றமாவது ஏன் ஒரு வழக்குக்கு எத்தனை போட்டிருக்கேன்னு கேட்குறாங்கல்ல. இன்னொரு விஷயம், இங்கே மீட்டிங்கில் பேசுகிறாங்க எக்மோரில் ராஜரத்ன ஸ்டேடியத்தில், அங்கேருந்து மதுரை சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எந்த இவங்களாச்சும் கேட்குறாங்களா? அவங்க பேசுனது இங்கே, நீ ஏன் அங்கேருந்து கொடுக்குறேன்? அந்த முட்டாள்கள் என்ன சொல்கிறான், நான் வீடியோ பார்த்தேன் மதுரையில், அந்த முட்டாள் சொன்னாலும் நமக்கு அது இது வேணாமா? நீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் வர வேணாமா? ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்குல்ல. வீடியோ பார்க்குறதுனா 1,00,000 பேர் வீடியோ பார்ப்பான், 1,00,000 பேர் புகார் கொடுத்தா நீங்கள் 1,00,000 எஃப்ஐஆர் போடுவீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாட்களாக. அதனால தான் அது யார் விஷயத்தில் நடந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம். அதற்காகத்தான் நடிகை கஸ்தூரி விஷயத்தில் நடந்ததை எதிர்த்தோம். இன்னும் வருங்காலத்தில் வேறு யார் மீதாவது இதே மாதிரி நல்ல சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவங்களை ஜெயிலுக்கு தள்ளினா முதல் குரல் எதிர்ப்பு குரல் நாங்கள் தான் கொடுப்போம். அதே மாதிரி எஃப்ஐஆர் 10 எஃப்ஐஆர் 15 எஃப்ஐஆர் ஒரே வழக்குக்கு போட்டிங்கன்னா நாங்கள் தான் அடையாளம் வந்து உங்களை வந்து வெளியில் இது பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய
தவறை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால தான் இனிமேலும் இப்படி நிலைமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது கஸ்தூரிக்காக கொடுக்கப்பட்ட குரல் அல்ல, அப்பாவியாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட குரல், காவல்துறையின் அராஜகத்துக்கு எதிரான குரல், நீதிமன்றத்தின் அஜாக்கிரதைக்கு எதிரான குரல் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.